இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இது சரஸ்வதி கோவில். இது எங்கே இருக்குன்னா, காரைக்குடியிலிருந்து மதுரை போகிற பைபாஸில் இருக்குது. பக்கத்தில் குன்றக்குடி இருக்குது. குன்றக்குடிக்கும் அதுக்கும் பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அதாவது தனியாக சரஸ்வதி தனியாக காட்சி கொடுக்கிறாள். அதாவது வடக்கு திசை நோக்கி காட்சி கொடுக்கிறாள். அருமையாக இருக்கிறது. அந்த நல்ல காற்றோட்டமான அமைதியான சூழலில் ஒரு நல்ல மரங்கள் அடர்ந்த ஒரு சூழலில் இருக்குது இந்த கோயில். எல்லோரும் அதை அம்பாளுடைய அருளை பெற்று போங்க. அடுத்தது உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு அல்லது நல்ல வேலை கிடைக்கணுமா, கல்வி தரும் பார்த்து இங்கே தரிசனம் உடனே வேலையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லவையெல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே நம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அதனால் எல்லா மக்களும் இதை பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கல்வி தந்தை வள்ளல் அழகப்ப செட்டியாருடைய நினைவாக கட்டப்பட்ட கோயில் இந்த கோயில். சரஸ்வதி கோயிலை தரிசிச்சுட்டு மக்கள் பக்கத்துலேயே லட்சுமி குபேரன் கோயில் இருக்குது. அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம். நல்ல ரோட்டு மேலேயே பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோயிலில் சூடம் ஏற்றக்கூடாது. கண்ட இடத்துல சூடம் ஏற்றக்கூடாது. அதுபோக அந்த குங்குமம் திருநீரெல்லாம் கண்ட இடத்துல போடக்கூடாது. அப்படியே சுத்தமாக சுகாதாரமாக வச்சுருக்காங்க கோயிலை. அதனால் நீங்களும் மக்களும் உதவி செய்யுங்க. நன்றி. இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.